ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஹென் ஹூப். அதுக்கு நான் ஒரு தெர்மாக்கோல் பேப்பரில் ஒரு நார்மலாக ஒரு 10 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம பேஸ் ஃபஸ்ட்டு லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர் கொடுத்துக்கோங்க. தென் இதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஹார்ட்போர்ட் பேப்பரை எடுத்து இது மாதிரி டேர் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம ஹூப் அது கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஹூப் அந்த கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே ஏற்றி வைப்பாங்கள்ல, அது மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அந்த ஸ்ட்ரா அதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் ஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். ஸ்டிக் அந்த ஸ்ட்ரா அவைலபிளாக இல்லைன்னா ஸ்டிக் வச்சு கூட உங்களுக்கு தேவையான அளவு அந்த ஹார்ட்போர்ட் கட் பண்ணி இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தூண் மாதிரி இருக்கும். இனி இந்த செட்டப் கூட நீங்கள் பேஸில் அட்டாச் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம சைட் போர்ஷன்ஸ் செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு எது மாதிரி தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி சிங்கிள் பீஸாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லை, ஃபெவிகால் அப்படி தான் இருக்குது அப்படின்னா, ஃபெவிக்ரில் அது மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் தனித்தனியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பேஸ்ட் பண்ணி நிற்கும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். க்ளூகன் இருக்குன்னா இது மாதிரியே நீங்கள் மடித்து வச்சு ஜஸ்ட் ஒரே டைமில் அட்டாச் பண்ணிவிடுங்க. இனி நெக்ஸ்ட் சைடு நம்ம விண்டோ மாதிரி நம்ம செட்டப் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம இது மாதிரி ஸ்டிக்ஸ் எடுத்து விண்டோ மாடலில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம விண்டோ செட்டப் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நீ விண்டோ ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம அந்த டேர் பண்ணி வச்சோம்ல, அதை அவுட் சைட் தெரிகிற மாதிரி இந்த விண்டோ இந்த நம்ம செக்ஷனை உள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வெளில இது பார்க்க இது மாதிரி இருக்கும். தென் இதை அப்படியே இதில் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தென் இதுக்கப்புறமா இதை வச்சு ஒரு டோரும் இதுக்கு கொடுத்துக்கலாம். தென் இதுக்கப்புறமா நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி இதுக்கு ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். 2 ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். இனி நம்ம டாப்போட பேஸ் செட் பண்ணலாம். நான் இதை கார்ன் இருக்குல்ல, பேபி கார்ன், அதோட அவுட் சைட் தோல் இருக்கும்ல, அதை வச்சாக்கும் பண்ணுறேன். நீங்கள் இதை ஹார்ட்போர்ட்லேயே பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் இதில் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. இல்லைன்னா பனானா லீஃப் அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். தென் இது மாதிரி எல்லாமே பேஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா எக்ஸஸாக ஃப்ரண்டில் இருக்குல்ல, அதை நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். தென் நம்மளோட ஹூப் ரெடி ஆயிடுச்சு.
நீ வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஸ்டெப்ஸ்க்கு வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். அப்புறம் விண்டோக்குமே ரெட் கலர். தென் வந்து இதில் வந்து ஒரு சின்ன செட்டப் பண்ணுறேன். அது நம்ம கோழிக்கெல்லாம் சாப்பாடு வைப்போம்ல, அது மாதிரி ஒரு வாட்டர் பேஸ் மாதிரியும் அதுக்காக இது செட் பண்ணி வைக்கிறேன். தென் டோருக்கு வந்து கோல்டன் கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் அது கொடுக்குறேன். இல்லைன்னா சில்வர் கலர் இருந்தால் கூட அது கொடுங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். தென் இது வந்து நான் ஒரு க்ரீன் கலர் கொடுக்குறேன், ஒரு டார்க் க்ரீன் மாதிரி. அவுட் சைடு வந்து நான் ஒரு பர்பிள் கலர் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அது பர்பிள்னு சொல்ல முடியாது, அது 2-3 கலர் மிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி ஒரு கலர் வந்துச்சு. இந்த இரும்பு கலர்லாம் இருக்கும்ல, ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த கலர். ஸோ அதை கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ரைஸ் எடுத்து அந்த இதில் செட் பண்ணி, அப்புறம் ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட், அது வாட்டருக்காக அந்த பெயிண்ட்டை சும்மா வச்சு அதுலேயும் க்ளூகன் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது அப்படியே இருக்கும். தென் ஹூப்பில் வந்து ஒரு ரோஸ்டர் அப்புறம் ஒரு ஹென் வைக்கிறேன். எனக்கு இது 2 தான் கிடச்சிச்சு, அதனால் இது 2ஐயும் வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிக்கலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ப்ராஜெக்ட் வீடியோஸ், ஆர்ட், கிராஃப்ட் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.